ஆனா அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாண்ணா? நான்வெஜ் எதுவும் எங்க வரைக்கும் கோயில்ல வந்து அண்ணாமலையார் கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்களாங்க? இது வரைக்கும் சாப்பிட்டு அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த ஒரு தம்பதி 5ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் சிலர் கோவில் வளாகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இருவரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவிலில் பிரியாணி சாப்பிட்டது ராமலிங்கனார் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி என்பது தெரியவந்தது. அவர்கள் இருவரும் கோவிலுக்கு வெளியில் முட்டை பிரியாணியை பார்சல் வாங்கிக் கொண்டு 5ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுள்ளனர். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கிழக்கு திசையில் ராஜகோபுரமும் வடக்கு திசையில் அம்மணியம்மன் கோபுரமும் அமைந்துள்ளது. அங்குள்ள 2 நுழைவாயில்களில் வரக்கூடிய பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்கள் கொண்டு செல்லும் பொருட்களும் பைகளும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த தம்பதியினர் பிரியாணியை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பிறகு இனி இது போன்று செய்யக்கூடாது என்று கூறி இருவரையும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்.